இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து அப்டேட் என்னன்னா ராணி வந்து எலிமினேட்டட். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யார் யார் ஹெல்மெட் ஆகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ் ஹெல்மெட் ஆகுறாங்க. CSC கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer. ஃபேவரிசம் வந்து ஒரு கண்டஸ்டன் அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா ஒரு ஃபேவரு, பிடிக்காதவங்கன்னா அவங்க என்ன நல்லா பண்ணாலுமே வெளில தான். ஆமாம், நானே சொல்லிட்டேனே, நீங்கள் வந்து ஆடினவே தெரிஞ்சுக்கணும் அவன் ஆடுறானா இல்லையான்னு. பட் கூட வர பார்ட்னரும் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ இல்லை வீக்காக இருக்கணும்னு தெரியல. இந்த ஃபுல் செட்டே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ராணி சொன்ன விஷயம் என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துக்கும் போது சடனாக நீ இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஃபீல் ஆகும்? ஒருத்தருக்கு அன்ஷிதா இருந்தாங்க, காவ்யா பாஸ்கர் இருந்தாங்க, பிரதீப் இருந்தாங்க. 3 பேரில் இவனுக்கு யார் வேணும்னு சாய்ஸ் இருக்கும்போது டைட்டில் வின் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் நான் வந்து யார் வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜுனா யாரை சொல்லுங்கள்? ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது மாநாட மயிலாடல உங்களுக்கு எந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடந்துருந்துச்சு உங்களுக்கு அப்போ? ஸோ இப்போது யாருக்குமே அது நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லை ஜோடியில் எலிமினேஷன் பார்க்கும்போது ஃபேராக பண்ணுறேன். இந்த சீசன் ஜோடி வந்து ஆரம்பத்திலே கொஞ்சம் பரபரன்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆமாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கொரியோகிராஃபராக பார்க்கும்போது ஓவரால் சீசன் எப்படி போயிட்டுருக்கு மாஸ்டர்? இந்த வாட்டி ரொம்ப டைட் காம்படிஷன் நினைக்கிறேன் இந்த வாட்டி. போன வாட்டி எனக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான கண்டிஷன் இருந்தாங்க. என் தனுஷ் என்னோட பையனே இருந்தான். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப டைட்டான காம்படிஷன். ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஒரு இது ஸ்ட்ரகிள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிரதீப்னு ஒரு பையனை எடுத்தோம். ஸோ அவனோட இது கூட பேர் கூட யாருமே தெரியாமல் எடுத்தோம். பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ இந்த வாட்டி ரொம்ப டைட்டாக போகுது காம்படிஷன்லாம். இன்றைக்கி இவங்க மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க எலிமினேஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்லாம் எலிமினேட் ஆகிறாங்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக போகுது. ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னு பிரதீப் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அவர் பேரை. ஸோ அதுதான் இந்த சீசனோட மெயின் டாக்கே, அந்த ஒரு விஷயம் தான். அவர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேணாம், இந்த பேர் எனக்கு வேணாம் அப்படின்னு ராணி சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பேசும் பொருளாக பரவி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கொரியோகிராஃபராக இருந்து பார்க்கும்போது நம்ம கரெக்டு தப்புக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 ஸ்டோரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலுமே வாட் டு யூ சி அஸ் அ கொரியோகிராஃபர் அந்த ஒரு டைமில்? அப்போ நான் என்னென்னா லைக் ஏமேல இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். என்னென்னா இவ்வளோ வருஷமாக நான் வந்து ரியாலிட்டி ஷோவில் இருக்கிறேன். ஸோ ஒருத்தன் வந்து ஆடினவே தெரிஞ்சிடும் அவன் ஆடுறானா இல்லையான்னு. பட் கூட வர பார்ட்னரும் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ இல்லை வீக்காக இருக்கணும்னு தெரில. பட் நம்ம வந்து அவனுக்கு பண்ணியே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணணும்ப்பா. அந்த பையனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நான் என்ன பார்க்குற மாதிரி தான். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரகிளில் ஒருத்தன் ஸ்ட்ரகிள் ஆகிறான்னும் போது கண்டிப்பாக நான் அதை வந்து யார் வராங்க போகிறாங்களே தெரில, அவனை எடுக்கணும்ப்பா, அவனை எடுத்து அவனை மேலே தூக்கணும்டா அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அந்த சான்ஸ் எடுத்தேன் நான். ஸோ அது எடுத்துருந்தீங்க. பட் இருந்தாலுமே அவர் ஆல்ரெடி செலக்ட் ஆயாச்சு. ஒரு பேராக ராணி கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு மைக்கில் சொல்லும்போது எல்லாருமே ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் அப்படின்ற ஒரு இருந்தால் இருந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வேணான்னு சொல்லும்போது? அப்போ நான் மட்டும் இல்லை, இது இந்த ஃபுல் செட்டே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டாங்க அவனோட அந்த ராணி சொன்ன விஷயத்துக்கு. ஃபுல் செட்டே வந்து பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அவன் அந்த போயிட்டு வெளியே போகும்போது, அவன் ரிஜெக்ட் ஆகிட்டே வெளியே போகும்போது, ஒருத்தன் எல்லாம் கெச்சிச்சிட்டான், என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துக்கும் போது சடனாக நீ இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஃபீல் ஆகும் அவனுக்கு? அந்த ஃபீல் வந்து எல்லாருமே செட்டில் ஃபுல் செட்டே வந்து சைலண்ட் ஆகிடுச்சு அவன் வெளியே போகும்போது. அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ஷூட்டில் வந்து அவனை கூப்பிட்டு திரும்ப உனக்கு சான்ஸ் கொடுத்துறான்னு சொல்லும் போது எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அவன் உள்ளே வந்தோடனே ப்ரொடக்ஷன்லேருந்து செட்டு பாய்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து கிளாப் தட்டினாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்காது யாருக்குமே. வந்து அந்த விஷயம் நடக்குதுன்னா அவன் ரொம்ப பிளெஸ்டு சைல்டு தான். ப்ளஸ் அன்றைக்கி டே அவனுக்கு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு வச்சுனே இருந்தேன். நான் செலக்ட் பண்ணவே முடியல, யாரையுமே செலக்ட் பண்ண முடியல. அந்த டைமில் என்கிட்ட தான் நிறைய காயின்ஸ் இருந்துச்சு. இருந்து ஓகே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்துச்சு பிரதீப். நான் உன்னோட சாய்ஸ் தான், யார் நீ எடுத்து. ஒருத்தருக்கு அன்ஷிதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் காவ்யா பாஸ்கர் இருந்தாங்க, அப்புறமேட்டு பிரதீப் இருந்தான். 3 பேரில் இவனுக்கு யார் வேணும்னு சாய்ஸ் இருக்கும்போது நான் வந்து பிரதீப்பை சூஸ் பண்ணேன். ஏன்னா இவன் பயங்கர ஸ்ட்ரகிள், இவனை கண்டிப்பாக நம்ம எடுத்து அவனை பெரியலாக்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எடுத்துட்டீங்க, கண்டிப்பாக ஆக்கிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்புவோம். பட் அந்த
வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து இந்த சேனல்ல கூட்டு வந்து இந்த ஒரு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆமாம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆன் ஸ்க்ரீன்ல நம்ம மேலோட்டமா ஏன்னா அந்த ஒரு டியூரேஷன்ல அவ்வளவுதான் காட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் ஆஃப் ஸ்க்ரீன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு அந்த டைம்ல? ஆஃப் ஸ்க்ரீனில் அவன் ரொம்ப வந்து பயங்கரமாக அழுதுட்டான். அவன் எல்லாரும் முன்னாடியும் அவன் வந்து ஆக்சுவலி என்னோட வினித்துன்னு இன்னொரு கண்டஸ்டன்ட் தான் போன சீசனில், அவங்க ஃப்ரெண்டு தான் அவனும். என்கிட்ட வந்து ரொம்ப அழுதுட்டான். அதுக்கப்புறம் சேனல்லாம் வந்து ஜென்யூனாக வந்து எல்லாருமே சேனல்லேருந்து ஜட்ஜஸ்லேருந்து எல்லாருமே அவனுக்கோசரம் ஃபீல் பண்ணதுனால தான் சேனலும் டிசைட் பண்ணாங்க அதை. அப்புறம் சாண்டினா மோஸ்ட்லி அவர் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. சாண்டினா ஒரு புஷ் கொடுத்தாரு சேனலுக்கு, இந்த பையன் வேணும்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப பயங்கர ஜென்யூனாக நடந்துச்சு அந்த டிஸ்கஷன்லாம். அது நடந்து நெக்ஸ்ட் அவன் உள்ளே வரும்போதும் நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணோம். சரியான கண்டென்ட்டாக இது, பயங்கரமான ஒரு கண்டென்ட்டு. இது வந்து கண்டென்ட்டு தவிர்த்து இது வந்து ஒரு ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. இந்த இதுவே வந்து ஹோல் திங்கே வந்து பயங்கர ஜென்யூனாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒருத்தனுக்கோசரம் ஃபீல் பண்ணுறோன்னும் போது அது ஜென்யூனாக இருக்கும். ஆமாம், யாரா ஒருத்தன் கூட அப்படின்னு சொன்னால் கூட அது ஜென்யூனாக இருக்காது. இந்த ஹோல் செட்டு ஃபுல் இதுவே என்னது ஃபுல் செட்டு, அதுக்கப்புறம் சேனலு ஜட்ஜஸ் எல்லாருமே ஒருத்தனுக்கோசரம் ஃபீல் பண்ணுறாங்க. அது பயங்கர ஜென்யூனாக இருந்துச்சு. பயங்கர டிஸ்கஷன் ஆகி அவன் உள்ளே வரும்போது பயங்கரமாக நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஹாப்பியா. ஓகே, இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர்? குட் ஸோ ஃபார். வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ராணி வேணான்னு சொல்லும்போது ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அவங்கள சுற்றி வந்துருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்கிறேன், உள்ள வெளியிலேருந்து நெகட்டிவிட்டி வந்துருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து அப்டேட் என்னன்னா, ராணி வந்து எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலனாலும் ட்விட்டரில் நமக்கு வந்துருச்சு. ஸோ இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யார் யார் எலிமினேட் ஆகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் எலிமினேட் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்மிங் எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் எலிமினேட் ஆகுறாங்கன்னு. அது பயங்கர ஷாக்கிங்காக எல்லாருக்கும் இருக்கும். மேபி தெரியல யாருன்னு தெரில. பட் நான் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் பேசியிருக்கும்போது எல்லா கண்டஸ்டன்ட்டும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ராணி அண்ட் அபினவ் அவங்க தான் வந்து ஒரு டஃபஸ்ட்டு ஒரு காம்படிட்டராக இருக்காங்க அப்படி தான் நிறைய பேர் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இஸ் தட் அப்படியா? 100% கரெக்ட். எனக்கு நான் வந்து இதுனா ஒரு டைட்டில் வின் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ராணி அபினவுக்கு ஒரு 4-5 பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. டைட்டில் வின் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் நான் வந்து ராணி அபினவ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ட்ரூலி டேலண்டட், ரொம்ப நல்லா ஆடுறாங்க, நல்ல பர்ஃபார்மர். பட் ஒரு பேட் டே அவங்களோட நல்ல பேட் டேன்னு சொல்ல முடியாது, ப்ராக்டிஸ் நிறைய வேணுமோ இல்லை ஏதோ மிஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ வெளியில் இன்னொரு டாக் இருக்குது. சொல்லியிருந்தேன்ல ட்விட்டரில் ராணி அபினவ் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வேளை ராணி வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்த பிரதீப்பையே சூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது, ஒரு ஃபைனல்ஸ் வரைக்குமாச்சு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அவங்க எலிமினேட் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். பட் என்னென்னா வைல்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ எல்லா ஷோலையும் ஒரு வைல்ட் கார்டு இருக்குது. கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக உள்ளே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபைனல்ஸில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, பிரதீப் எடுத்தா தான் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல காம்போவாக இருந்திருக்கு. நல்ல காம்போ. அபினவ் கூட நல்ல டான்ஸர் தான், பிரதீப்பும் நல்ல டான்ஸர் தான், அபினவ் கூட நல்ல டான்ஸர் தான். ராணிக்கு வந்து அபினவ் கரெக்டான பார்ட்னர் தான். ராணி சூஸ் பண்ணதுல எதுவுமே தப்பு இல்லை. ராணி அந்த டைமில் வந்து ராணிக்கு வந்து தெரில ராணி என்னத்துக்கு அப்படி சூஸ் பண்ணான்னு தெரில. மேபி பிரதீப் எத்திருந்தா கூட நல்ல கண்டஸ்டண்டாக இருந்துக்குவான். பட் பிரதீப் எத்திருந்தா இவ்வளோ இப்போ பிரதீப்புன்னு யாருக்கும் தெரியாது, ராணின்னு யாருக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறோன்னா அந்த ஒரு கண்டென்ட்னால தான். பிரதீப் வாண்டான்னு சொன்னதுனால தான். இப்போ பிரதீப்பு ஒரு பெரிய ஸ்டாராக தெரியுறானா இல்லை ராணி பெருசாக தெரியுறானா வந்து அந்த ஒரு கண்டென்ட், அந்த ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னதுனால தான். இப்போ வரைக்கும் ராணி நார்மலாக ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்திருந்தா எல்லாரும் மாதிரி தான் இருந்துக்குவாங்க. ஓகே இல்லையா? ஸோ அவளோட சாய்ஸ் அது. வேறவங்க சாய்ஸில் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அவளோட சாய்ஸ் எனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா அவளோட இஷ்டம் தானே. அவங்கவுங்க ஒப்பீனியன் தான். ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து கொரியா பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் நடக்கும்? ப்ராக்டிஸ் நான் வந்து என்கிட்ட 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க, தனுஷ், ஆகாஷ். போன என்னோட பெரிய பேக் போகிறாங்க. நான் வந்து கம்போஸ் பண்ணிவிட்டு விட்டுடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்குவேன். கம்போஸ் பண்ணி விட்டா அவங்களுக்கு தான் ரொம்ப புஷ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் நான் வந்து மார்னிங் 10 o'clock ரிஹர்சலுக்கு வந்துடணும். என்னோடய கண்டஸ்டன்ஸ் எவ்வளோ இதுனா எவ்வளோ நீங்கள் நைட் 2 o'clock போனாலும் 10 o'clock ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு முன்னாடி நான் வந்து ரெடி ஆகிடுவேன். ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ இதுதான் நாங்கள் புஷ் பண்ணினே இருக்கோம். ஓகே, இப்போ பிரதீப், பிரியங்காவும் சரி, அருணிமா, குருநாத்தும் சரி புஷ் பண்ணினே இருக்கோம்.
பண்ண முடியும் இது பண்ணுவோம் இது பண்ணலாம் அது பண்ணலாம். இந்த வாட்டி நிறைய தேங்க்ஸ் சொன்ன ப்ரொடியூசருக்கு, நம்மளுக்கு விஜய் டிவிக்கு எல்லாருக்குமே டெக்னிக்கலாக வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அதை புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுங்க பரவாயில்ல, இது பண்ணலாம், டெக்னிக்கலாக பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நம்ம சவுத்தில் டெக்னிக்கலாக பண்ணுறது. இந்த வாட்டியும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுவாங்க, டெக்னிக்கலாக பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு. அதுமாதிரி ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்குது. ஏதோ பண்ணி ஆகணும், எதுனா புதுசாக பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு விஷயமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஷீல்டு கொடுத்த விஷயம், அதுக்கு அதுவுமே பயங்கர ட்ரெண்டிங். ஆமாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அந்த ஷீல்டு ஆக்சுவலி அருணமா குருநாத் தான் வின் பண்ணாங்க. அந்த ஷீல்டு திருப்ப நான் கொடுக்கும் அந்த எபிசோடு எனக்கு ரொம்ப ஜென்யூனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க முன்னாடி ஆடின பர்ஃபார்மன்ஸோட எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த ஒரு இது ஜிம்மி மாதிரி ஒரு இது பண்ணுவோம், ட்ரெயின் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணோம். லைக் அது ரொம்ப புதுசுங்க. இங்கே வந்து யாருமே பண்ணல. அந்த புதுசாக இருந்துச்சு. அது வந்து அது சுற்றுறது வந்து ஒர்க் ஆகலை. ஓகே. அந்த பேரிங் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது வந்து நான் ஒரு 3 வாட்டி மாற்றி திருப்பவும் அதை ஃபிட் பண்ணி திருப்பம் சுற்றி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்னா இன்றைக்கி காற்றுல 5 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கும். ஓகே. காற்றுல 5 o'clock வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கும். அப்படியே ஒர்க் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணாங்க. பட் மேபி ஜட்ஜஸ்க்கு அது கொஞ்சம் சேம் ஃப்ளேவரில் இருந்ததுனால அவங்களுக்கு தப்பாக தோணிருக்கலாம். பட் ஓகே தான் எனக்கு. பட் அந்த ஷீல்டு அவங்க தான் வின் பண்ணாங்க. எனக்கு அவங்களுக்கு கொடுத்ததில் எதுவுமே எனக்கு ஏதோ ஃபீல் ஆகலை. எனக்கு என் ஜோடியை காப்பாற்றிக்கணும், அது ஒன்று தான் இருந்துச்சு. ஓகே. என் ஜோடியை, ஏன்னா ராணி அபினவுக்கு நடந்து திருப்ப என் ஜோடிக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது தெளிவாக இருந்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டு ஷீல்டில் கொடுத்துட்டு நான் எடுத்துக்கினேன். ஓகே. அவங்கள ஸோ ஜட்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ்னா யாரை சொல்லுவீங்க? சாண்டினா தான். சாண்டினா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், கரெக்டாக சொல்லிடுவார். இதுனா இது, என்னடா இது வருது, என்னடா இது அப்படின்னு கேட்குவார். பட் இப்போ வரைக்கும் என்ன அப்படி கேட்டிருந்தே இல்லை. ஓகே. இப்போ வரைக்குமே அவர் சொல்லியிருந்தே இல்லை. சூப்பராக பண்ணிடுறா, இதை அவங்களது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ வரைக்குமே வந்து அவர் எதுவுமே சொன்னதே இல்லை. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் நான் சொல்கிறது பார்த்துக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவார். ஏன்னா இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். என்னடா இது, என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவார். வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து என்னடா இது எப்படி பண்ணுறானுங்க அப்படி, என்னடா இது எப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு கலாய்ச்சின்னு இருக்காரு. நான் விடுங்கண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஜாலியாக எடுத்துருவோம். ரொம்ப ஜாலியாக பேசின்னு இருக்கோம் செட்டில் நம்ம. ஸோ அவர் தான் கரெக்டாக இதுதான் பாயிண்ட்னா பாயிண்ட், தப்புலாம் தப்பு அப்படின்ற மாதிரி. மற்றவங்க கூட கொஞ்சம் கிரேஸ் காட்டுறாங்க. பட் ஸ்ரீதேவி மேம் கூட ஒரு நல்ல இதுதான் ஜட்ஜ். அவங்க கூட ஒரு டைமில் ப்ராப்பராக லைக் இதுனான்னு சொல்லுவாங்க. பயங்கர ஸ்வீட்டு. பட்டு இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டைம்லலாம் வந்தால் சூப்பராக சொல்லிடுவாங்க. ஒரு டைமில் நீட்டாக க்ளீனாக இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சாண்டி மாஸ்டரை பற்றி பேசும்போது, சாண்டி மாஸ்டருக்கும் வரதா மாஸ்டருக்கும் இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லை. அது வந்து மானாட மயிலாட இந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஜேர்னி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹவு டு யூ see this journey? ஆல்மோஸ்ட் 15 years தான் நான் ரெண்டு பேருமே. இது ஒரு 6 months நான் வந்து சாண்டினா வீட்டில் தான் இருந்தேன். அப்போ ஒரு 15 years முன்னாடி. ஓகே. அவர் கூட இருந்து எல்லாமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கின விஷயம். அவர் கொரியோகிராஃபர் இருக்கும்போது நான் கண்டஸ்டன்ட். ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கினேன். எடிட்டிங் வரைக்கும் வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கினேன். ஸோ அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து எனக்கு வந்து இது பண்ணால் இது ஹிட் ஆகும்ப்பா, இது பண்ணால் இது சூப்பர் ஹிட் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கற்றுக்கினேன். ஓகே. லைக் அது ரொம்ப ஃபன்னாக இருக்குவார். அந்த ஃபன் மேபி அங்கத்துலேருந்து தான் ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபன்னாக கமர்ஷியலாக பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே நான் ரெடி அப்படின்னு அந்த மாதிரி. ஓகே. ஸோ மானாட மயிலாட அப்படின்னு பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வரதா மாஸ்டர்னா ஒரு நல்ல கொரியோகிராஃபர், அதெல்லாம் தாண்டி போல்டு மேன், அப்படி எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக பேசிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக உங்களோட பழைய இன்டர்வியூ ஒன்று பார்த்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது. ஆமாம், அதுதான். ஐயோ எப்பயோ பேசுனீங்களா இப்போ போட்டு காட்டுறீங்க அப்படிதான் ஆயிடுச்சு எனக்கு. 3-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 to 5 years இருக்கும் அந்த இன்டர்வியூ கொடுத்து. அது வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கொரோனாக்கெல்லாம் முன்னாடி நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூ நான் போது மனுஷன் அப்போவே இப்படி பேசியிருக்காரு, என்ன ஓப்பனாகவே பேசியிருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் கலா மாஸ்டரை பற்றி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆமாம், இப்போ வந்து மாஸ்டர் சாரி மாஸ்டர் பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் எப்படி தான், நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே. எவ்வளோ பேரால் இருந்தாலும் நான் வந்து என்னோட ரெஸ்பெக்ட் அங்கே போச்சுன்னா வந்து எனக்கு வேண்டாம், இந்த விஷயமே வேண்டான்னு சொல்லி அங்கத்துலேருந்து போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. என்னென்னா அது எனக்கு ஃபேராக இருக்கணும். ரியாலிட்டி ஷோவில் ஒரு டைமில் இதெல்லாம் நடக்கும். பட் ரொம்ப
மீறி போச்சுன்னா தான் நம்ம வந்து அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். ஜென்யூனாகவே இல்லாமல் போச்சுன்னா தான் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். பட் இப்போது நான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவேன், என்னோட எல்லா சேனல்லும் சரி, என்னோட இது ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம், சார் இது ஆகாது சார், இது தப்பு சார், இது ஆகாது சார், should be correct, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கணுன்றதோட இது ஃபேராக இருக்கணும். ஓகே, ஃபேர் இஸ் த மெயின் திங். ஃபேராக இருக்கணும். என்னை விட்டு கொடுக்கணுமா, நான் விட்டு கொடுக்குறேன், பரவாயில்ல. பட் சொல்லிவிடுங்க, இதுதான் ரீசன். நீ பண்ணுறா, விட்டு குத்துறான்னு சொல்லுவேன், நான் விட்டு குத்துறேன், பரவாயில்ல. பட் அவன் ஃபஸ்ட் பண்ணிட்டான், நான் ஃபஸ்ட்டு பண்ணாலும் நீ அவன் ஃபஸ்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே, பரவாயில்ல. நான் ஒரு இது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எனக்கும் சசி மாஸ்டருக்கும் ஒரு கிளாஷ் ஆச்சு ஒரு இதில், ஒரு ரவுண்டில். அவரும் சேம் கான்செப்ட் பிளாக் பண்ணியிருந்தேன், நானும் சேம் கான்செப்ட் பிளாக் பண்ணியிருந்தேன். நான் தான் முன்னாடி பிளாக் பண்ணேன். பட் வந்து எல்லாமே முடிஞ்சு ஒரு இடத்துல வந்து சரி, நீங்கள் 2 பேரும் சேம் டைமிங்கில் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ் போட்டுடலாம், யாருக்கு இந்த கான்செப்ட் வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த டாஸ் நான் தான் வின் பண்ணேன். ஓகே, வின் பண்ண உடனே சசி மாஸ்டர் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஏன்னா அந்த சிவன் கான்செப்ட் ஒன்று கான்செப்ட் பண்ணார் இதுக்கு போன சீசனில். நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், ஐயோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், பரவாயில்ல மாஸ்டர், டாஸ் வின் பண்ணியும் மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு தோணுது, நீங்கள் பண்ணுங்கள், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேறு பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னால் பண்ண முடியும், வேறு பண்ண முடியும் என்னால், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த எபிசோடில் தனுஷ் ஜஸ்டினா வந்து டைரக்ட் ஃபினாலே போனாங்க. நான் ஆப்ஷன் வேறு பார்த்துக்கிறேன்னு சொன்ன பர்ஃபார்மன்ஸு நாங்கள் டைரெக்டாக நம்ம ஃபைனல்ஸ் போயிட்டோம். ஸோ அந்த இதெல்லாம் நான் பயங்கர ஃபேராக இருப்பேன். எனக்கு வந்து கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன். எனக்கு வந்து நான் அது தப்பாக இருந்துச்சுன்னா யார் எதுனா சொல்லுங்கடா, நான் தான் அப்படின்னு இருக்குவேன். பட் ஃபேராக இருந்துச்சுன்னா அது ஒரு முறை ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன், அது என்ன மாதிரி இருந்தாலும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது மாநாட மயிலாடெல்லாம் உங்களுக்கு வந்து வந்துடுவேன் எப்படி சுற்றி வரீங்க? எந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடந்துருந்துச்சு உங்களுக்கு அப்போ? இல்லை, அப்போது எனக்கு வந்து அது ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லையா, ரியாலிட்டி ஷோவில் கொஞ்சம் ரொம்ப ஒரு தெலுங்கு ஷோ பண்ணிவிட்டு கன்னடா ஷோ பண்ணி தெலுங்கு ஷோ பண்ணி திரும்ப தமிழ் ஷோக்கு வரேன். நான் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு இது எனக்கு அங்கே உள்ளே வரும்போது எனக்கு சடனாக புதுசாக பார்த்தேன். அதெல்லாம் இதில் அந்த விஷயம்லாம் புதுசாக பார்த்தேன். நான் என்ன கன்னடாலேயும் பார்த்தேன், ஷோ பண்ணிட்டு வந்தேன், தெலுங்குலேயும் போய் பண்ணேன். அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயம் இங்கே நடக்கும் போதே என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன நடந்துச்சு? அப்போ நான் பேசவும் முடியல. அந்த டைமில் வந்து நான் பேச முடியல. அந்த டைமில் இப்போ மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக பேசியிருந்துக்கலாம். அப்போ வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட், என்னோடய ஸ்டார்டிங் பீரியட். ஓகே, அதுக்கப்புறம் தான் இப்போது ஒரு சின்னதாக க்ரோத் வந்துட்டு இருக்கு. ஒரு மாஸ்டர், ஒரு ரியாலிட்டி ஷோ கொரியோகிராஃபராக எல்லாருமே ஏற்றுக்கிறதுனால ஸோ இப்போது யாருக்குமே அது நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ எலிமினேஷன் ப்ராசஸில் கூட நம்ம இதில் ஜோடியில் எலிமினேஷன் ப்ராசஸ் ஃபேராக பண்ணுங்கடா. ராணி எல்லாருமே குத்தி வெளியே அனுப்பும்போது அது ஜட்ஜஸ் வந்து எலிமினேஷன் இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் நாங்கள் வந்து போன சீசன் இதே மாதிரி ஒன்று ஆச்சு, மோகன் எலிமினேட் ஆகலாம், ஃபேராக பண்ணுங்க. ஏன் இது ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களோட லீஸ்ட் ஆகிறோம், அவங்க பண்ணாமல் நீங்கள் ஏன் ஃபேராக பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதுதான் ஷோ பண்ணுறீங்க. எல்லாரோட கனவு அது என்னென்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ வரும், ஒரு ஷோ வந்தோடனே அது அங்கே பாலிடிக்ஸ்ன்னு மாறும்போது ஒருத்தர் நல்லா ஆடாதவன் மேலே போகிறான், ஒருத்தர் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணுறவன் அவன் ஹெல்மெட் ஆகி போகிறான் போது எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி அங்கே நிறைய நடந்துச்சு. பட்டு அதுதான் என்ன திருப்ப என்னன்னு கேட்க ஃபேவரிசம் இருக்கும். பட் ஃபேவரிசம் வந்து ஒரு கண்டஸ்டன் அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா ஒரு ஃபேவரு, பிடிக்காதவங்கன்னா அவங்க என்ன நல்லா பண்ணாலுமே அதுதான் வெளில தான். ஆமாம், நானே சொல்லிட்டேனே, நீங்கள் சொல்லுவோம். ஆமாம் தான். ஸோ உங்களை அப்போ எலிமினேட் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஆர் நாட் ஹாப்பின்றது தாண்டி நாட் அக்செப்டபிள், நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி என்னோட எலிமினேஷன் வந்து சீசன் 6ல் தாரக்கு நானும் ஹெல்மெட் ஆகணும். ஓகே, எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த சீசனில் நாங்கள் 2 பேர் தான் பயங்கரமான டான்சஸ். ஓகே, டான்ஸஸில் பயங்கரமாக ஆடுவோம், செம்மையாக ஆடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் தான். ஆனால் நாங்கள் 2 பேர் தான் செமிஃபைனல்ஸில் ஹெல்மெட் ஆகணும். அந்த டைமில் தான் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகணும், என்னடா இது டான்ஸஸ்க்கு வேல்யூவே இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே தான். இப்போது ஓகே, மாஸ்டர்ஸ் மேபி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கரெக்டாக இருக்கலாம். CSC கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.